நீங்க உங்க அம்மாவை குணப்படுத்த எது செஞ்சாலும் உண்மையான அன்போட ஆத்மார்த்தமா செய்யணும். அப்பதான் உங்களுக்கு பழசு ஞாபகம் வரும். நீ வரும்போது அந்த பொண்ண போட்டோவா மொபைல்ல எடுத்துட்டு வரியா? கொண்டு வரியா? உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஆனா என்னன்னுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறீங்க? நானே சக்திவேல் வந்தும் அத்தை கிட்ட எந்த மாற்றமும் இல்லையேன்னு கவலையில இருக்கேன். பாருங்க மாமா, எந்திரிங்கப்பா. தண்ணி எடுத்துட்டு வாங்க. இத கொண்டு வந்துட்டேன். சீக்கிரம். அண்ணே, அப்பா அண்ணே, புறா இங்க பாருங்கப்பா. சக்தி தண்ணி தள்ளிடா. அப்பா, அப்பாவுக்கு எதுவும் ஆகல. இத்தனை வருஷமா இந்த பாசத்தை எங்கடா வச்சிருந்த? உங்களுக்கு ஒண்ணு ஆலையே, அது போதும்பா. என்ன மாமா நீங்க எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கே நீங்களா இப்படி பதறீங்களே. 12 வருஷமா இவனை பார்க்காம நான் எப்படி துடிச்சிருப்பேன். அதை இவனுக்கு புரிய வைக்கத்தாமா நான் இப்படி பண்ணேன். ஏண்டா கோவத்துல ஏதோ நாங்க உன்னை வீட்டை விட்டு போக சொன்னா அப்படியே நீ போயிருந்தா? இத்தனை வருஷமா எங்களை உனக்கு பாக்கணும்னு தோணவே இல்லையா? உங்க பேச்சையும் அம்மா பேச்சையும் மீறக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏய், நான் உன் அப்பாடா. கோவத்துல நான் அப்படி இப்படி பேசுறதா, அம்மா ஏதாவது சொல்றதா? உடனே என்ன மன்னிச்சிருன்னு என்கிட்ட வந்து நின்னு இருந்தா நான் மன்னிக்காம இருந்திருப்பேனா, அம்மாட்ட எடுத்து சொல்லாம இருந்திருப்பேனா? ஏய், நீ என் புள்ளடா, உன்னை நான் விட்டு கொடுப்பேனாடா? அப்பா, நம்ம மேலயும் தப்பு இருக்குப்பா. நாம என்னடா தப்பு பண்ணோம்? அப்பா, சக்திவேல் நம்மளை விட சின்னவன். கோவத்துல இவன் தான் வீட்டை விட்டு போயிட்டானா, நாமளும் இவனை தேடாம விட்டது தப்பு தானப்பா. கதிர் மட்டும் போன்ல சக்தி கிட்ட பேசாம இருந்திருந்தா இப்ப நாம இவனை பாத்திருக்கவே முடியாதுலப்பா. கதிர் மட்டும் இவன் கூட பேசலனா அப்புறம் கடைசி வரைக்கும் இவனை பார்க்காமலே போயிருப்போம்பா. எது எப்படியோ இப்ப சக்திவேலும் நம்ம கூட சேர்ந்துட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமா, பிரிஞ்சு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். இனிமே நம்ம பிரியாம ஒத்துமையா இருக்கணும். வாங்கடா, வந்து வரிசையா நில்லுங்கடா. வாங்கடா, எட்டி நட போட்டு அம்மா கிட்ட போவோம். 1 2 3 4. வள்ளியம்மா பாரு, விட நம்ம பசங்களை பாரு, நம்ம வீட்டோட 4 தூண்களை பாருமா. ஏ சக்தி, எனக்கு உன் மேல இருந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிச்சு உன்னை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு தெரியுமா? நம்ம லட்சுமி தாண்டா. லட்சுமி பத்தி உனக்கு முழுசா தெரியாதுடா. இவ்வளையா தெரியாது? உங்களுக்கு தான் இவ்வளவு பத்தி தெரியல. நம்ம தங்கவேலுக்கு கல்யாணம் ஆகி தேன்மொழி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே, மாமா வா இப்படி வந்து நில்லு, இதுக்கெல்லாம் காரணமே நம்ம லட்சுமி தாண்டா. உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து இந்த குடும்பம் அவ்வளவுதான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இன்னைக்கு நாம எல்லாரும் தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நம்ம லட்சுமி தான். நம்ம குடும்பத்தை காப்பாத்த வந்த தெய்வம்னு சொன்னா தப்பு இல்லடா. என்ன மாமா நீங்க? அப்ப நான் மட்டும் இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவளா மாமனாரே? பாரு, லட்சுமி லட்சுமின்னு அவளையே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான், அதுவும் மூத்த மருமக.
யாருமா உங்களுக்கு இன்னும் புரியல மாமனாரே, புரிய வைக்கிறேன். கோயில திறந்தவனே வந்துட்டோம். இன்னைக்கு அவனை பார்க்காம போகவே கூடாது. கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை பார்க்க வச்சிரு. அன்னைக்கு அவ என்னை காப்பாத்த வச்சது கூட உன்னோட வேலை தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. என் அக்கா எனக்கு வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவ்வளவு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி வைய. இன்னைக்கு மட்டும் நான் அவளை பார்த்துட்டேன்னா அவ தான் என் பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்கதானே அவளை முதல்ல பார்த்தோம். இன்னைக்கு என் வேட்டி தீ பிடிச்சா அவ ஓடி வந்து காப்பாத்துவாள்ல. தீபம் ஏத்தும் போது பாத்தி ஏத்து சொன்னால. போயிட்டு வா. நான் வரல, நீ போ. போடி. ஐயோ ராணி, நீ தானே விரதம் இருந்து கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்ட. நீ போய் கும்பிடு, நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேன். போ போ. என் மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டுபிடித்தவளே, என் மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டுபிடித்தவளே, அழகிய முகம் எனக்கென தினம் அவசரம் என விழிகள் விடும், மனத்தந்தியை படித்தே வந்தேனம் அம்மா, இங்கு மின்னல் வேகத்தில் கண்டேன் உன்னை தான் ஒரு தென்னல் ஓரத்தில். மூச்சை போல உனைத்தானே இங்கு தினம் வாங்கும் இந்த நுரையீரல், நீ இல்லாமல் இருந்தாலே இந்த நுரையீரல் ஒரு குறையீரல்.
மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டுபிடித்தவளே, அழகிய முகம் எனக்கென தினம் அவசரம் என விழிகள் விடும் மனத்தந்தியை படித்தே வந்தேன் அம்மம்மா இங்கு மின்னல் வேகத்தில். அம்மம் அம்மம்மா ஐயா அம்மம்மா. பிரசாதம் தீர்ந்துடுத்து. இறக்க குணம். அவ வாங்கினதே கொஞ்சோண்டு பிரசாதம், அதுலயும் பாதி எனக்கு கொடுத்துட்டா. எனக்கு ஏத்த பொண்ணு இவ தான். அதுக்குள்ள எங்க போயிட்டா? அம்மா வேற இவளை போட்டோ எடுத்துட்டு வர சொன்னாங்களே, எங்க போயிருப்பா? என்ன பண்ணிட்டு இருக்க? யாரா போட்டோ எடுக்க? வயசு பண்ண போட்டோ எடுத்துட்டு இருக்காமா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க எல்லாரும். என்னையா, எதுக்கு எல்லாரும் உன்னை போட்டு இப்படி அடிக்கிறாங்க? போட்டோ எடுத்தியா? எதுக்கு போட்டோ எடுத்த? என்னையா, நான் கேக்குறேன், நீ ஏதோ பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதிட்டு இருக்க. நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். ஓஹோ, காதலிக்கிறேன். எந்த பொண்ணு? அந்த பொண்ணு இப்பதான் எனக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்தா. அவளை போட்டோ எடுத்து அம்மா கிட்ட கெட்டணும்.
யாரு இங்க இருக்காளா? எங்க இருக்கா? நீ யாரு? என் பேரு திருநாவுக்கரசு. திருமுருகன் போர்வெல்ஸ் எங்க கம்பெனி. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் இப்படி எழுதி எழுதி குடுக்கறியே, மௌன விரதமா? எந்த விரதமும் இல்ல. என் வாழ்க்கை முழுக்க என்னால வாய் பேச முடியாது. இங்க பாருக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாய் பேச முடியாத ஒரு ஊமையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கடவுளே, என் தங்கச்சி அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரு. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். நீதான் அவங்கள சேர்த்து வைக்கணும். எனக்கு உன் மேல இருந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிச்சு உன்னை வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு தெரியுமா? நம்ம லட்சுமி தாண்டா. எவ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனும் அவளே நம்ம வீட்டுக்கு வந்து என்ன ஏமாத்துற மாதிரியே அண்ணனையும் அப்பாவையும் ஏமாத்திட்டு இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. நீங்க உங்க அம்மாவை குணப்படுத்த எது செஞ்சாலும் உண்மையான அன்போட ஆத்மார்த்தமா செய்யணும். அப்பதான் உங்களுக்கு பழசு ஞாபகம் வரும். இந்த குடும்பம் அவ்வளவுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போ இன்னைக்கு நாம எல்லாரும் தலை நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நம்ம லட்சுமி தான். குடும்பத்தை காப்பாத்த வந்த தெய்வம்னு சொன்னா தப்பு இல்லடா.